அந்த வேதாகமத்தை எடு என்றது. நான் அதை தொட்ட மாத்திரத்தில் அது ஒரு பளபளுக்கும் இருபுறம் கூர்மையான பட்டயம் போல் ஆனது. அதை எடுத்துக்கொண்டு ஆவியானவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு நடந்தேன். அந்த பட்டயத்திலிருந்து வந்த வெளிச்சம் நான் நடக்கும் வழியில் உள்ள இருளான பகுதிக்கு நேராய் நான் நடக்கும் பொழுது அது வெளிச்சம் போட்டு காட்டியது. அப்பொழுது என் பாதையின் முன்பாக அந்த பட்டயத்தை பிடித்து கொண்டு நடந்தேன். என் பாதையின் அருகே குறுக்கே ஒரு பெரிய பாதாள ஓட்டை இருந்தது. அதை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு அவலட்சணமான ஒரு கரம் வெளியே வந்தது. அது என் காலை அந்த பாதாள ஓட்டைக்குள் இழுக்கும்படி என் பாதத்தை பிடித்து கொண்டது. அப்பொழுது என் பட்டயத்தால் அந்த கரத்தை நான் தொட்ட மாத்திரத்தில் அந்த கரம் எரிந்து சாம்பலானது. நான் அந்த பாதாளத்தை எட்டி பார்த்தேன். அப்பொழுது அதற்குள் இருந்து ஒரு சத்தம் வந்தது. நான் உனக்கு மரண கண்ணி வைத்துள்ளேன், இதனை நிச்சயம் தாண்ட முடியாது என்று கத்தியது. அப்பொழுது புறா, பயப்படாதே, நீ ஆவியின் கனியை அந்த பாதாளத்திற்கு நேராய் நீட்டு என்றது. நான் எடுத்து அந்த இருளான பாதாளத்திற்கு நேராய் என் ஆவியின் கனியை காட்டினேன். அப்பொழுது அந்த பாதாளம் தானாகவே மூடிக்கொண்டது. அப்பொழுது ஆவியானவர், இந்த ஆவியின் கனியானது பரலோகத்திற்கான வாசலையும் திறக்கும், அதே வேளையில் நரகத்தின் வாசல்களையும் அடைக்கும். ஆதலால் இந்த ஆவியின் கனியை விட்டுவிடாதே என்றது. பிறகு சிறிது தூரம் கழித்து என் பாதையை ஒட்டியபடி ஒரு பாதை பிரிந்தது. அந்த பாதையின் தொடக்கத்தில் ஒருவன் தூதனை போன்று நின்று கொண்டிருந்தான். அவன் தலையின் மீது ஒரு கிரீடம் இருந்தது. அதிலிருந்து அந்தி கிறிஸ்து என்று எழுதியிருந்தது. அவன் மார்பில் ஒரு அடையாள அட்டை தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் கள்ளப்போதகம் என்று எழுதியிருந்தது. அப்பொழுது அவன் உரக்க சத்தமாய் என்னோடு சம்பாஷிக்க தொடங்கினான். அப்பொழுது புறா கூறியது, அவனுடைய சத்தத்திற்கு உன் செவியை சாய்க்காதே என்றது. ஆனாலும் அவனுடைய சத்தம் என்னை இழுக்கும்படி இருந்தது. அப்பொழுது ஆவியானவரே, என்னுடைய சத்தம் என்னை வஞ்சிக்காதபடி எனக்கு உதவி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டேன். அப்பொழுது புறாவானவர் அவருடைய இறகினால் என் காதை தொட்டார். உடனே அவனுடைய சத்தம் மாத்திரம் என் காதுக்கு கேட்காமல் போனது. ஆனாலும் அந்த பாதை எங்கு செல்கிறது என்று அறிய என் பட்டயத்தை அதற்கு நேராய் நீட்டினேன். அப்பொழுது அந்த பாதையை பட்டயம் வெளிச்சம் போட்டு காட்டியது. அந்த பாதையின் முடிவில் ஒரு கிணறு போல் ஒரு ஆழமான தொட்டி இருந்தது. அதில் உளையான சேறு நிரப்பப்பட்டிருந்தது. அதில் ஒரு மனிதன் கழுத்து வரை சேற்றினால் மூடப்பட்டிருந்தான். அவனுடைய தலையை பிடித்து ஒரு பிசாசு அவனை துன்பப்படுத்தி கொண்டிருந்தது. அவனுடைய முகத்தை பார்த்ததும் நான் அதிர்ந்து போனேன். தொடக்கத்தில் என்னோடு அக்கினி பாலத்தில் நடந்த மனிதன் அவன். கள்ளப்போதகம் என்ற பறவை அவனை தூக்கிச் சென்றது நினைவிற்கு வந்தது. அந்த மனிதன் தான் இப்பொழுது இந்த சேற்றில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் என்று அறிந்து கொண்டேன். ஆனால் அவன் தலையின் மீது ஒரு வெண்மேகம் நிழலாய் இருந்தது. புறாவிடம் கேட்டேன், அது என்ன ஒரு வெண்மேகம் இருக்கிறது என்றேன். அதற்கு அவர், அதுதான் கிருபையின் மேகம். அவனுக்கு அதிலிருந்து மீண்டு வர கிருபையானது அவன் மீது தங்கியுள்ளது. அவன் அதை அசட்டை செய்கிறபடியால் அவனால் அந்த துன்பத்திலிருந்து மீள முடியவில்லை. இயேசு என்ற நாமமே அதன் திறவுகள். இதை அவன் அறியாதபடி கள்ளப்போதகம் இவனை வஞ்சித்துள்ளது என்றார். பிறகு என் நடையை நான் தொடங்கினேன். அப்பொழுது எனது இடதுபுறமாக ஒரு வழி ஒட்டி பிரிந்தது. அந்த வழியின் தொடக்கத்தில் ஒரு பொய்யின் ஆவி அமர்ந்திருந்தது. அது என்னை பார்த்ததும் சிரித்தது. நானும் சிரித்தேன். அது என்னோடு பேசத் தொடங்கியது. நீ ஒரு காலத்தில் மிகவும் அதிகமான பொய்களை பேசித்திருந்தாய், இப்பொழுது ஏன் நீ பேச தயங்குகிறாய் என்றது. அதற்கு நான், இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்தபடியால் நான் அவரை போல பரிசுத்தமாய் வாழப்போகிறேன் என்றேன். அது மிகவும் சத்தமாக நான் ஏதோ ஒரு பெரிய நகைச்சுவை எடுத்ததை போல சிரித்தது. பொய்யின் ஆவி என்னிடம் கூறியது என்னவென்றால், பொய் பேசாமல் யாரும் எந்த மனிதனும் இருக்க முடியாது. சங்கீதம் 116:11 என்ற வசனத்தை அது சுட்டி காட்டியது. எந்த மனிதனும் பொய்யன் என்று எழுதியிருக்கிறதே என்றான். பொய் பேசாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது என்று மீண்டும் சத்தமாய் அது சிரித்தது. பரவாயில்லை, நீ பொய் பேசிக்கொள். உன் இயேசு உன்னை மீண்டும் மீண்டும் மன்னித்துக் கொண்டே இருப்பார். அவர் எவ்வளவு நல்லவர் என்று நயவஞ்சமாக கூறியது. அப்பொழுது நான் என் பட்டயத்தை அதன் மேல் ஓங்கினேன். அந்த பட்டயம் சங்கீதம் 40:4 என்ற வசனத்தை கக்கியது. இந்த அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். சங்கீதம் 5:6. இந்த வசனம் பட்டயத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த பொய்யின் ஆவி கதறி எடுத்துக்கொண்டு ஓடியது. நான் மீண்டும் நடக்கத் தொடங்கினேன். அப்பொழுது என் மீது அமர்ந்துள்ள புறாவிடம் கேட்டேன், ஆவியானவரே, பொய் பேசாமல் வாழ முடியாதா? அதற்கு அவர் மிகவும் வைராக்கியமாக கூறினார், நீ மீண்டும் பொய் பேசினால் உனக்கு மன்னிக்கப்பட்ட பாவம் தானாக உன் மீது வந்து அமர்ந்துவிடும். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. நீதிமொழிகள் 19:5.